துடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா. கதிரு நில்லு. கதிரு, என்ன இதெல்லாம்? நேற்று ராத்திரி துரத்தி விட்டவங்கள இன்னைக்கு காலம்பரை கூட்டிட்டு வந்திருக்கா? துரத்தி விட்டது நானு. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கனா? அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை? அப்பா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. கதிரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். ஏற்கனவே ஓ வாழ்க்கை தான் நினைச்ச மாதிரி அமையல. இப்போ என்னடானா இவன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிக்கிறான். எனக்கு எதுவும் சரியா படல கதிரு. அப்பா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இவே 2 பேரையும் நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்பா, நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன கதிரு, உன் தம்பிக்காரனை காப்பாத்துறதுக்காக பழிய ஓ மேல போட்டுக்கிறியா? இவன் இந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வரும்போது நீ ஊர்லயே இல்ல, ஆனா நீதான் காரணம் வந்து நிக்கிற. என்ன கதிரு இதெல்லாம்? அப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச நாள் யாழினி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருந்தா. ஆமா, சொன்னவ ஏதோ அவன் மாமங்காரன் இருக்கானாமே, அவனுக்கு பயந்துட்டு இவளை ஒத்தையில விட முடியலன்னு கூட்டிட்டு வந்தாவ. அதேதான்ப்பா, நம்ம தோட்டத்துல நடந்த திருட்டுல அவனோட பங்குதான் பெருசு. கேஸ் போட்டு உள்ள தள்ளியாச்சு. இதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் பெயில்ல வந்தான். வந்து யாழினிய கடத்திக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, போலீஸ் கேஸ் எல்லாம் நடந்து போச்சு. நான் மட்டும் அர்ஜுனுக்கு கால் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. நான் தான் அவனுக்கு கால் பண்ணி யாழினி வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா வைக்க சொன்னேன். ஆனா அர்ஜுன் அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த முத்துவேல் யாழினிய கடத்திட்டான். நடந்த எந்த விஷயத்துக்கும் அர்ஜுன் காரணமே கிடையாது. யாழினிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் கடமையை ஒழுங்கா செய்ய தவறிட்டான். ஆனா என்னை எந்த இடத்துல இருந்து தலைகுனிய விடக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு அவன் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான். நான் எங்கேயும் விளக்கம் கொடுக்காமலே நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட கதிரு. என் அண்ணன் மேல நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல. நான் சொன்ன மாதிரியே என் அண்ணன் என்ன புரிஞ்சுக்கிட்டான். அது போதும் எனக்கு. இங்க பாரு கதிரு, இவளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லு? அது அந்த குடும்ப பிரச்சனை. அவன் மாமங்காரன் அவளை கெட்டிக்க வரானா, அதுல குறுக்க நம்ம எதுக்கு தலையிடணும்? அடுத்து உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு கதிரு? அப்பா, யாழினி யாரோ ஒருத்தி கிடையாது, என் பொண்டாட்டியோட தங்கச்சி. அது யாரோ ஒருத்தர் குடும்பம் இல்ல, அதுவும் என்னோட குடும்பம் தான். ஒரு பொண்ணு புகுந்த வீடுக்கு வந்தா அதுதான் அவளோட வீடு. அந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்த, அந்த குடும்பத்துல இருக்கிற நல்லது கெட்டதை செய்ய எல்லாத்தையும் எதிர்த்து இதுதான் என் குடும்பம்னு வந்து நிக்கிறவா. என்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுதோ அப்பவே பிறந்த வீடோட உறவு அந்து போகுது. இது பல வீட்டுல இப்படித்தானே நடக்குது. ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல. என்னைக்கு நான் அவ கழுத்துல தாலி கட்டணும் அப்பையிலேருந்து இதுதான் அவளோட குடும்பம், இந்த குடும்பத்துல நல்லது கெட்டதை எடுத்து செய்யணும். அதே மாதிரிதான் அவளோட குடும்பம் என்னோட குடும்பம். அந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் நல்லது கெட்டதை நான் தான் எடுத்து செய்யணும். யாரோ ஒருத்தரோட குடும்பம் எப்படியோ போகட்டும்ல என்னால விட முடியாது. என்ன கதிரு, கல்யாணம் ஆனதும் புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற? ஓ அம்மாவும் தான் இருக்கா, கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து நம்ம குடும்பம் உண்டு நம்ம வீடு உண்டுன்னு தான் இருக்கா. நீங்க பண்ண அதே தப்ப நான் பண்ண விரும்பலப்பா. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அர்ஜுனுக்கும் இருக்கு. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. சரி, அந்த பிள்ளை என்னதுக்கு இங்க இருக்கணும்? அவளை கிளம்ப சொல்லு. அவ இன்னும் 1 வாரம் தான் இங்க இருப்பா. அதுக்கப்புறம் அவ படிக்க ஹாஸ்டல் போயிடுவா. யாருக்கும் அவ பாரமா இருக்க போறது இல்ல. இந்த 1 வாரம் மட்டும் அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. என்னமோ பண்ணிட்டு போ. என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்பேச்சு வச்சிருக்கா. இனி நான் சொன்னா என்ன கேட்கவா போறியா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டிய, இனி உங்க முடிவுதான். என்னமோ பண்ணுங்க. அர்ஜுன்,
அவ ஒரு வாரம் தான் இங்க இருப்பா. அதுக்கப்புறம் அவ ஹாஸ்டல் போயிடுவா. இந்த வீட்ல இருக்கிற ஒரு வாரம் அவளை நீ தான் பாத்துக்கணும். கதிரு, நான் என்னத்துக்கு பாத்துக்கணும்? அவன் என்ன குழந்தையா? அவ குழந்தையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்க போற ஒரு வாரம் இந்த வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் அவளுக்காக நீ தான் நிக்கணும். அவளுக்கு என்ன தேவையோ அதை நீ தான் செஞ்சு கொடுக்கணும். பாத்துக்கோ. கதிரு, இல்ல, சொன்னதை செய்யு. அக்கா அக்கா, நேத்து ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? வீட்டுக்கு போனேன், அம்மா என்ன வீட்லயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. ஏய், பொய் சொல்லாத. உங்க அம்மா உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கழுத்துல கட்டி இருக்கிற தாலியை கழட்டி போட்டு வா, வீட்டுக்குள்ள சேர்க்கறேன்னு சொல்லல? ஆமா, உன் தாலி எங்க? சில எங்க வீட்டுக்கு போனப்ப எங்க அம்மா என் தாலியை பார்த்துட்டு தாலியை கழட்டி போடுன்னு சொன்னாவ. இப்போ இந்த வீட்டுக்கு வரும்போது யாராவது பார்த்துட்டு கழட்ட சொன்னான்னா என்ன பண்ண? அதான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தெளிவாதான் இருக்கடி நீ. ஏல, பொம்பளை புள்ளி என்ன வாடி போடின்னு பேசுறா? ஐயோ கதிரு, அவங்க அம்மா நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க. கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி போட்டுட்டு தாராளமா வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாங்க. இவ கழட்டி போட்டு போயிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதை என்னத்துக்கு ஒளிச்சு வச்சிருக்கா? அது என்ன பொக்கிஷமா? ஏல, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா என்ன? கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்றது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதிகாரப்பூர்வமா. அவ கழுத்துல தாலி இருந்தாலும் இல்லாட்டியும் நீதான் அவ புருஷன். கழட்டி போட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா என்ன? கதிரு, இவெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டா கதிரு. இவ இன்னும் ஒரு வாரம் தான் இங்க இருக்க போறா. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போயிடுவா. இவளை பாத்துக்க வேண்டியது உன் கடமை. மவனை இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஸ்டேஷன்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்னு உள்ள தள்ளிடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரியுது புரியுது. ஆக மொத்தத்துல எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. கடைசியில என்ன வில்லன் ஆக்கிட்டானுங்க? லட்சுமி, சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எதுக்குங்க? இனி பெரிய வீட்டுக்கோ இல்ல பெரிய வீட்டு தோட்டத்துக்கோ நம்ம வேலைக்கு போகிறதா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அங்க நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு மரியாதையும் இருக்காது. பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க. நம்ம சுயமரியாதையோட வாழணும். காசு பணம் இல்லாட்டியும் மறுவாதை முக்கியம். அதனால நீ சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கலாம். ஹோட்டலு கடையா? ஆமா லட்சுமி, நம்ம ஊர்ல சின்ன கடை தான் இருக்கு. அந்த கடையில வெறும் இட்லி மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிச்சோம்னா நல்ல ஓட்டம் ஓடும். எங்க கிராமத்துல யாருங்க ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்குவா? உனக்கு தெரியாது லட்சுமி, வயல்ல வேலை செய்யறவ முக்காவாசி பேர் ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கிட்டு போறாவ. அதுவும் டவுன்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வராவ. புருஷன் பொஞ்சாதி ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாவ. மதிய சாப்பாடுக்கு டவுன்ல இருந்து வரவங்க சாப்பாடுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றாவ. நம்ம இங்கேயே ஒரு கடையை திறந்தா நிச்சயம் நல்ல முறையில ஓடும். காலையில டிஃபன் வச்சுக்கலாம், மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சுக்கலாம், ராத்திரிக்கு வேண்டாம். சரிங்க, அப்ப 2 வேளை மட்டும் சாப்பாடு உண்டோ? ஆமா லட்சுமி, காலையில இட்லி வடை பூரி, மதியத்துக்கு சாப்பாடு, அதோட சாம்பார் ரசம் தயிர் கூட மீன் குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பா? ம், நீ வைக்கிற மீன் குழம்பு தான் ஊடே மணக்குமே. நீ மீன் குழம்பு வச்சினா அம்புட்டு ருசியா இருக்கும். அதனால நம்ம ஹோட்டல் கடையில மீன் குழம்பு கட்டாயம் இருக்கணும். நான் போய் அதுக்கான இடமும் வாடகையும் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். இடம் கிடைச்ச உடனே மளிகை சாமானை வாங்கி கடைய ஆரம்பிச்சிருவோம். சரிங்க, இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம சொந்த கால்ல நின்னு சம்பாரிச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்டுறதே சந்தோஷம் தாங்க. யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல, எங்கேயும் போய் அசிங்கப்படவும் தேவையில்லை. சுய சம்பாத்தியம் தான் என்னைக்கும் கை கொடுக்கும். ஆமா லட்சுமி,
நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு வா. நான் போய் இடம் வாடகை எல்லாம் விசாரிச்சுட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். சரிங்க, இந்த எடுத்துட்டு வரேன். என்ன வில்லங்கம் வாண்டடா வருது? தியா, ஒன்னதாம்மா. கேக்குது, சொல்லுங்க. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இல்லையே, வெயில் தான் பொழந்து கட்டுது. ஆமா, ஆனா வெயில் அடிச்சாலும் நல்லா தான் இருக்கு. துணி துவைச்சா காய வைக்கிறதுக்கு உகந்த நாள். ம், அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எப்படியும் நீங்க துணி துவைக்க போறது இல்ல, பிறகு என்னத்துக்கு அதை பத்தி கவலைப்படுறிய? இல்லம்மா, இந்த மாதிரி நல்ல கிளைமேட்ல வைஃப் கையால ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். ம், அதுக்கு காஃபி வேணும் நேராவே சொல்லிருக்கலாம். மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னு கதை விட்டுட்டு இருக்காரு. உனக்கு காஃபி போட தெரியும்ல? ம், காஃபி எல்லாம் போட தெரியும், ஆனா உங்களுக்கு என்னால போட முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய மாட்டேன். ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, கிச்சன்ல காஃபி பவுடர் சர்க்கரை எல்லாம் இருக்கு. காஃபி வேணும்னா நீங்களே போய் போட்டு குடிங்க. ஏய், நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் கையாலே காஃபி போட்டு என்கிட்ட எடுத்துட்டு வந்து பணிவா என்னங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்ல வைக்க முடியும். அதுதான் பார்த்தனே, ஏதோ சவால் விட்டிய. அடுத்த வேலை சாப்பாடு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு. என்ன 2 நாளா சாப்பிடலையா என்ன? அசிங்கப்படுத்துறாளே ஆதி. சொல்லுங்க. அது அப்போ, இன்னைக்கு உன் கையால காஃபி குடிக்காம விட மாட்டான். என்ன பண்றீங்க? கையெடுங்க. காஃபி போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது, கையெடுங்க. என்னாலையும் எடுக்க முடியாது. இப்ப எடுக்க போறீங்களா இல்லையா? இந்தாங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒழுங்கா கையெடுத்துருங்க. முடியாது. இப்ப நீங்க கையை எடுக்கல, கத்தியில குத்திடுவேன். என்னது? ஆமா, குத்திடுவேன். முடியாது, குத்திக்கோ. இங்க பாருங்க, இது வீடு. ஏன் இப்படி பண்றீங்க? யாராவது பார்த்தாவனா என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? அவன் பொண்டாட்டி கூட இருக்கான்னு நினைப்பாவ. 2 பேரும் இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்கன்னு நினைப்பாவ. அதெல்லாம் நினைக்க வேணாம், நீங்க கையெடுங்க. அதான் சொல்லிட்டேன்ல, உன் கையால ஒரு கப் காஃபி குடிக்காம விட மாட்டேன். காஃபி போட்டுட்டு வந்து தரேன்னு சொல்லு, கை எடுக்கிறேன். ஆனா ஒண்ணு, காஃபி போட்டு தரேன்னு ஏமாத்திட்டு ஓடிட்டா இந்த வீட்டுல தானே இருப்ப. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும். நிறுத்துங்க. இன்னும் நான் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லவே வேண்டாம். நீ பாருங்க, கடைசியா சொல்றேன், ஒழுங்கா கை எடுத்துருங்க, இல்ல நான் நச்சமா குத்திருக்கேன் சொல்லிட்டேன். கையை விடுங்க. குத்து. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, குத்துணுமா? இங்க பாரு, என்ன பாருன்னு சொன்னேன். என்ன பாருன்னு சொன்னேன். குத்தணுமா? சொல்லு, குத்தணுமா? கையிடுங்க, நான் போறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடி. என்ன பதில் சொல்லணும்? இப்போ எனக்கும் உன் கையால காஃபி குடிச்சே ஆகணும். போட்டு தர முடியுமா முடியாதா? போட்டு தரேன், கையை எடுங்க. கத்தி இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. தப்பி தவறி மேல பட்டதுன்னா காயம் ஆயிடும். அடேங்கப்பா, உனக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இருக்கா? கையை எடுங்க. உங்களுக்கு காஃபி தானே வேணும்? போட்டு தரேன், கையை எடுங்க. நல்ல சூடா ஸ்ட்ராங்கா. போட்டுட்டு வரேன், கையை விடுங்க. ஓகே. அத்தான் வழி விடுங்க. எங்க போற? தூங்க போறேன். அதுக்கு எதுக்கு இங்க போற? மேலே படு. இல்ல, நான் மேல படுக்க கூடாது, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், அன்னைக்கு ஒரு நாள் கோவத்துல ஏதோ பேசிட்டேன், அன்னைக்கு கீழே படுத்தா, இன்னைக்கு என்னத்துக்கு கீழே படுக்கிற? அதான் சமாதானம் ஆயிட்டோம்ல. அதுக்கு இல்ல, நான் கீழே தான் படுக்கணும், நான் கீழே படுக்கிறேன். ஏய், பெங்களூர்ல நல்லா தானே இருந்த, அப்போ அவ்வளோ நெருக்கமா இருந்துட்டு இப்போ எதுக்கு கீழே போய் படுக்கிற? என்னடி பழி வாங்குறியா? ஒன்னு நான் கீழே படுக்க விட மாட்டேன். அப்படி நீ கீழே தான் படுப்பேன்னு படுத்தா கொஞ்சம் நகர்ந்து படு, நானும் உன் பக்கத்துலயே வந்து படுத்துக்கிறேன். அதுக்கு இல்லத்தான், நான் கீழே தான் படுக்கணும், அதனால தான் நான் கீழே படுக்கிறேன்னு சொல்றேன். பெட்ல எல்லாம் படுக்க கூடாது. ஏய், இத்தனை நாளா பெட்ல தானே படுத்திருந்த,
நடுவில் ஒரு நாள் உன்னை அடிச்சிட்டேன், அன்னைக்கு கீழே படுத்து தூங்கினேன். அப்போ கூட உன்னை தூக்கி மேலே தாண்டி படுக்க வச்சேன். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து படுக்கக்கூடாது, படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அத்தான், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது வேற. அது நீங்க அடிச்சிட்டியான்னு வருத்தத்துல கீழே படுத்திருந்தேன். ஆனா இப்போ நான் கீழே படுக்கணும், அதனால கீழே படுக்கிறேன். ஷவா, என்னதான் உனக்கு பிரச்சனை? அது அது நான் மாசத்துல 3 நாள் கீழே தானே படுத்திருப்பேன். அந்த 3 நாள். ஷபா, நேத்து தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள இன்னைக்கு கேட்டை போட்டுட்டேடி. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீ கீழே படுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, பெட்டிலேயே படுத்துக்கோ. பெட் இல்லையா? ஐயோ, பெட்டிலலாம் படுக்கக்கூடாது. ராத்திரி படுத்தா காலையில் எழுந்து படுத்த துணி எல்லாம் துவைச்சு போடணும். நான் கீழே படுத்துக்கிறேன். இந்த பெட்டெல்லாம் என்னால் துவைக்க முடியாது. ஓய், சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இந்த 4 செவத்துக்கு வெளியே வச்சுக்கோ. இந்த ரூம்குள்ள அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ எங்கே வேணாலும் படுத்துக்கோ. நீ படுத்த துணியெல்லாம் துவைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ரூமில் இருக்க போகிறது நான் தான். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால சமத்து புள்ளியா மேலேயே படுத்துக்கோ. என்ன? அத்தை 3 நாள். ஓ ஏம்மா தாயே, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் படுத்துக்கோ. நடுவில் வேணா தலாணி வச்சுக்கலாம். ஒன்றும் பண்ணிட மாட்டோம், பயப்படாத.